வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடம்பா தொக்கு. எப்போவுமே மீனெல்லாம் சமைக்கும்போது எங்கள் மாமியார், மாமனார் தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா, அவங்க இருக்கிற கிராமத்தில் இப்படிலாம் விதவிதமான மீன் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் அவங்க வரும்போது இந்த மாதிரி மீனெல்லாம் சமைச்சு தான் எங்களோட அன்பையே நாங்கள் வெளிப்படுத்துவோம். இன்றைக்கி நம்ம கடம்பா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சுட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அலசி வச்சுருக்கிற கடம்பாவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கடம்பா தொக்கு ரெடி. இறக்கும் போது கொத்தமல்லி இலையும் பெப்பரும் போட்டு இறக்கிக்கினா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்படி எங்கள் மாமியாருக்கு மீன் வாங்கி வைக்கிறோமோ அதுபோல் அவங்க வரும்போது கறி வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சமைச்சு தருவாங்க. உங்கள் மாமியார் வரும்போது நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.